2013ல சைபர் ஜெயஸ்னு நிக்நேம் வச்சுட்டு ஒரு 15 வயசு பையன் யுனைடெட் நேஷன்ஸ் அண்ட் யுனைடெட் கிங்டமோட ஹெல்த் கேர் வெப்சைட்டை ஹேக் பண்ணி அதில் கண்டென்ட்டை இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணாங்கன்னு சொன்னா உங்களை நம்ப முடியுமா? இந்த மாதிரி டீஃபேசிங் அட்டாக் எப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அண்ட் திஸ் வீடியோஸ் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்று. இதை நீங்க ட்ரையே பண்ணி பார்க்காதீங்க. இந்த மாதிரி செக்யூரான லேப்ல உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறதுக்காக ஜூ ஷாப்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்ல நான் லாகின் பண்ணிக்கிறேன். அண்ட் நம்ம இந்த இமேஜை தான் அந்த வெப்சைட்ல டிஸ்பிளே பண்ண போறோம். இது நார்மலான ஒரு ஜூ ஷாப் வெப்சைட். இதுல யூசர்னால ரிவ்யூ கொடுக்க முடியும். அங்க நம்ம யூசர் நேம் டிஸ்பிளே ஆகுது. ஸோ யூசர் நேம்ல நம்மளால கோடை இன்ஜெக்ட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். அண்ட் நான் பி டேக் கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகுது. ஸோ நான் டிஃப்ரெண்டான பேலோட்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸ்டார்டிங்கில் இருக்க பி டேக் ரிமூவ் ஆகிறதுனால நான் எக்ஸ்ட்ரா ஒரு பி டேக்கும் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போ ஓப்பன் ப்ராக்கெட்டும் பியும் இருந்தால் போதும். ஸோ நான் எக்ஸ்ட்ரா பி கொடுத்துட்டு ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு நான் இன்ஜெக்ட் பண்ணுறேன். இன்ஜெக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா போல்டாக வந்துருச்சு. நான் ஸ்கிரிப்ட் டேக் யூஸ் பண்ணி கிராஸ் ஐ ஸ்கிரிப்டிங் பண்ணுறேன். அலர்ட் பாக்ஸும் வருது. நெக்ஸ்ட் நான் ஒரு ப்ராடக்ட்டில் ரிவ்யூ கொடுத்துட்டு லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணுறேன். அண்ட் நான் ரிவ்யூ கொடுத்த ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணோடனே அலர்ட் வருது. நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டோர்ட் எக்ஸசைஸ் பண்ணிட்டோம். அண்ட் நம்ம ஸ்கிரிப்ட் டேக்ல சோர்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலை வந்து இங்கே இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். என்னோட வெப் சர்வர்ல test.jsனு ஒரு ஃபைலை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதோட லிங்கை வந்து நான் கொடுத்துக்கிறேன். நான் சேவ் பண்ணோடனே யூ ஹேவ் பீன் ஹேக்ட்னு வந்துருச்சு. இதே மாதிரி யார் லாகின் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணாலும் யூ ஹேவ் பீன் ஹேக்ட்னு தான் காட்டும். அண்ட் நம்ம இமேஜ் டிஸ்பிளே பண்ணுறதுக்கான ஸ்கிரிப்ட் நான் script.jsல வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதோட லிங்க்குமே நான் காப்பி பண்ணிட்டு இங்கே கொடுத்துக்கிறேன். அண்ட் கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணேன்னா நம்ம இமேஜ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆயிருச்சு. டெஸ்ட் பண்ணுறதுக்காக புதுசாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி லாகின் பண்ணிக்கிறேன். அந்த லாகின் பண்ணிட்டு ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணோடனே நம்மளோட இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும்.